இந்த மூஞ்சிய பார்த்தா நம்புற மாதிரியே இல்ல. அப்படியேதான் அப்படியேதான். என் முகத்தை ஒத்து பார்த்துக்கிட்டே இரு. ஏன்? பார்த்துக்கிட்டே இரு. ஏன்னு உனக்கு தானா புரியும். பாரு. இப்பவும் கண்ணு துடிக்குதா? ரொம்ப துடிக்குது. ஓஹோ. சரி, இப்ப நிறுத்துறேன். என்ன பண்ண போறீங்க? போயிட்டு வரானோ? என்னங்கண்ணே, ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாப்பா. சாப்பிட்டானா? டேய், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லடா. வீட்ல வந்து பத்திரிக்கை வைக்கிறது. நீ இருக்கையில இருந்தா எனக்கு தெரிஞ்சாகணும். இருக்கா இல்லையா? கேளுடா. டேய் வெய் வெய், 10 நிமிஷத்துல வந்துருவேன். வெய். இல்லடா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ஓ, என்ன உன் பேச்ச கேட்க சொல்ற? என் பேச்ச கேட்காம நீ இப்படி பண்றியடா. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? புரியாமலாம் இல்லம்மா, ஆனா வேற வழி இல்லையே. என்ன பண்ண சொல்ற? டேய், நான் உன்னை ஒன்னும் பண்ண சொல்லல. நீ வீட்டோட இரு. முகூர்த்த கால் ஒன்னதுக்கு அப்புறம் வெளியே எங்கேயும் போக கூடாதுடா. ஓ, என்ன பேசுற நீ? வெளியிலே போகாம வீட்டுக்குள்ளே இருந்தா கல்யாணம் வேலை வேற யார் பாக்குறது? இன்னும் பத்திரிக்கைலாம் கொடுத்தே முடியல. நான் ஒத்த ஆளா இருந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நானும் உக்காந்துட்டா என் கல்யாண வேலை யார் பாக்குறது? நமக்குன்னா எடுத்து செய்ய ஆளா இருக்காங்க. பெத்த அப்பனும் புள்ளியே இல்லைன்னு சொல்லிட்டாரு. கூட பிறந்த பிறப்பங்கனாலையும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என் கல்யாண வேலையை நானே தானே இழுத்து போட்டு செய்யணும். தோ சொன்ன உடனே ரோஷப்பட்டு போகுது பாரு. இதுங்களாம் எங்க வந்து எனக்கு உதவி பண்ணுங்க. டேய், அப்படிலாம் சொல்லாதடா. வேற எப்படிமா சொல்ற? கல்யாணம்ன்றது என்ன தெரியுமா? இந்த ஊரே சேர்ந்து தேர் இழுக்கிற மாதிரி. ஆனா என் கல்யாணத்துக்கு ஊர் இல்ல, இந்த வீடு கூட சேர்ந்து இழுக்க வர மாட்டேங்குது. நான் மட்டும் தனியால போட்டு இழுத்துட்டு இருக்கேன். தனக்கு மட்டுமே பிடிச்ச காரியத்தை ஒருத்தன் பண்ணணும்னு நினைச்சானா அதுக்கு தான் மட்டும் தான் கஷ்டப்படும். அது அவன் தலையெழுத்து. எனக்கு பிடிச்சிருக்கு, ஊரே வந்து தேர் இழுங்கன்னு சொன்னா ஒரு பயம் வரமாட்டான். எனக்கும் ஒரு நேரம் வரும்ல, அப்ப எனக்காக வந்து நிப்பாங்க, கதறுவாங்க. அப்ப நான் பாத்துக்கிறேன்.